எல்லார்கிட்ட மட்டும்தான் கையேந்தி கேட்கணும். மௌத்தா போனவங்க வந்து செவியே இருக்க மாட்டாங்க. அதனால தர்காவுக்கு இருப்பது போல் பண்பு ஆற்றல்கள் வேறு யாருக்கு இருப்பதோ நம்போது இறந்தவருக்கு 40வது ஃபாத்தியா ஓடுறது பிதத்தான காரியம். நம்பாம ஒரு ஜோசியத்தை போய் நம்பணும்னா அதுக்கு பேர் ஷிர்கு. பெற்றோருக்கான துவா என்ன? ரப்பீர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி. மாணவர் மேடை. மக்தப் மதர்சா மாணவர்கள் பங்கு பெறும் வினாடி வினா கேள்வி பதில் நிகழ்ச்சி. மூன்றாவது சுற்று சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் என்ற இந்த சுற்று உங்களுக்கான ஆன்சர் கொடுத்துருவோம். இந்த சுற்று 4 நபர்களுக்கும் வாய்ப்பை வழங்கக்கூடிய சுற்றாக அமையும். அதில் அட்டையில் உங்களுக்கு உண்டான நம்பரை நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா அந்த நம்பருக்கு உண்டான கேள்வியை உங்களுக்கு அட்டையில் கொடுத்துருவோம். அதன் பிறகு உங்களுக்கு நேரம் ஆலோசனை செய்வதற்குண்டான அவகாசமும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவகாசம் செய்த பிறகு நம்ம சொன்ன பிறகு டைம் கொடுத்த உடனே 5 பேரும் உள்ளே போய் ஒவ்வொரு அணிக்கும் ஒருத்தர் செல்வாங்க. அந்த 5 பேரும் உள்ளே போய் நீங்கள் பார்த்த அந்த உங்களுக்கான கேள்வியில் ஆன்சரை தேர்வு செய்துட்டு இங்கே வரணும். உங்களுக்கு அதற்காக 50 வினாடிகள் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். நீங்கள் 50 அந்த வினாடியில் யார் முதல்ல வந்து வைக்கிறீங்களோ அவங்களுக்கு 100 மதிப்பெண், 2வது வரக்கூடியவர்களுக்கு 80, 3வது வரக்கூடியவர்களுக்கு 60, 4வது வரக்கூடியவர்களுக்கு 50, லாஸ்ட்டாக வரக்கூடியவங்களுக்கு 40, வரவே வராதவங்களுக்கு முட்டை. அல்கலமணியினர் உங்களுக்கான நம்பரை தேர்வு செய்யுங்க. 1 முதன்மையாக இருக்கிறோம், நாங்கள் 1 தான் தேர்வு செய்வோம். அடுத்து சொல்லுங்கள், ஒலி எந்த நம்பரை தேர்ந்தெடுக்கிறீங்க? 16. அன்னூர் வந்து 16ஐ தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து சொல்லுங்க, சிகரங்கள் உங்களுக்கான நம்பர் 10. அடுத்து உங்களுக்கான நம்பர் அல் ஃபதஹ் 3 எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? ஏதோ இருக்கிற நம்பரை தேர்ந்தெடுத்துட்டு போற, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அடுத்து அல் புருஜ் என்ன நம்பரு? 7. எல்லாம் மசூரா பண்ணியாச்சா? பதில தேர்ந்தெடுத்தாச்சா? சரி, உங்களுக்கு டைம் கொடுப்போம். போய் பலூனில் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். அப்போ எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஒரு பலூன் தான், சரியா? இதில் யார் போகிறதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ யார் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அடுத்து எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கும், சரியா? இது கேள்வி எங்கே வச்சுங்க? நில்லுங்க. உங்களுக்கான கேள்வி என்ன? மனித குலத்தின் விரோதி யாருன்னு தேடணும். உங்களுக்கு சிஜ்ஜீன் என்றால் என்னன்ற போய் பதில் எடுத்துட்டு வரணும். உங்களுக்கு இப்ராஹிமுடைய தந்தை பேரை போய் தேர்ந்தெடுத்துட்டு வரணும். உங்களுக்கு முகமது நபியின் தாய் தந்தை ஈஸியாக இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துடலாம். குரானில் தோற்றுவா என்று அழைக்கப்படும் அத்தியாயம் எது? அதை எடுத்துட்டு வந்துடுவோம் நாங்கள். பார் 1 2 3 டைம் ஸ்டார்ட். இருக்கா? என்ன நடக்குதுங்க? அச்சா ஆன்சர் தெரிகிற மாதிரி வைக்கணும். எங்க வரக்கானோ? டைம் முடிஞ்சிருச்சா? யார் அது? வாங்க, உள்ளேயே உட்காந்து கூடாது, ஒழிஞ்சிக்க கூடாது. கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்ட்டு ஒழிஞ்சிக்க கூடாது, வந்துடணும், சரியா? எல்லாம் ஓடி வந்துட்டாங்களே. மனித குலத்தின் விரோதி யாரு சொல்லுங்க? புரியல. காஃபிர்களா? இல்ல, அதனால தெரியலையோ? கரெக்டா ஆன்சர் தெரியற மாதிரி வைங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்தது யாரு? செகண்ட்? மூணாவது யாரு வந்தா? மனித குலதி விரோதி யாரை தெரிஞ்சீங்க? என்ன ஆன்சரு? மனித குலத்தின் விரோதி ஷைத்தான். அதை நீங்க என்ன பண்ணல, கண்டுபிடிக்கல.
சிஜ்ஜீன் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா கெட்ட மனிதர்களுடைய பதிவேடு. அதை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்ராஹிம் நபியின் தந்தை பெயர் என்ன? ஆசர். அழகா கண்டுபிடிச்சு தேடிட்டு வந்துட்டாங்க. முகமது நபியின் தாய் தந்தையின் பேர் என்ன? அப்துல்லா ஆமீனா. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச மேட்ரு. பேசிக் நாங்கள் எஸ்என்எல் குரான் எடுக்கும் போதே நாங்கள் கற்றுக்கிட்டோம். இதெல்லாம் இப்போ போய் தேட சொல்றீங்க, போனவனே எடுத்துட்டு வந்துட்டோன்றாங்க. அடுத்து குரானில் தோற்றுவாய் என்று அழைக்கப்படும் அத்தியாயம் எது? சூரத்துல் ஃபாத்திகா. சூரத்துல் ஃபாத்திகா. சரியான பதில 4 அணியினர் தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்காங்க. அன்னூர் அணியினர் அவங்க 100 மதிப்பெண்ணை பெறுறாங்க. இரண்டாவது வந்த அணியினர் அல்கலம் அணியினர் வந்தாங்க, அவங்க 80 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. அடுத்து மூன்றாவது அணியினர் அல் அஹ்ராப் அணியினர் வந்தாங்க, அவங்க 60 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. நான்காவது வந்த அணியினர் அல் ஃபதஹ் வெற்றி பெற்றுட்டு அவங்க 50 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. பாலை எடுத்து போட்டு உட்காந்துருங்க போங்க. அடுத்து நீங்க சொல்லுங்க, உங்களுடைய நம்பரை நீங்க தேர்ந்தெடுங்க. உங்க நம்பர் என்ன ஆச்சு? 4. உங்களுக்கான கேள்விக்கு ஆலோசனை பண்ணுங்க. அடுத்து சொல்லுங்க. அல் ஃபதஹ் 2. 2 இந்தாங்க. நட்சத்திரம் 5. நம்பரை தேர்ந்தெடுங்க. 6. உங்க நம்பரை தேர்ந்தெடுங்க. 8. எழுதுகோல் அல் கலம். பார்த்துட்டீங்களா? ரெடியா? ஓகேவா? போலாமா? யார் வராங்க? எடுத்து வைங்க. டக்குனு வாங்க. இந்த ரவுண்ட்ல யார் வரா? ஆன்சர் இங்கே தான் வைக்கணும். ஓகே, எங்க நிற்கிறது பார்த்தாச்சா? நீங்க இங்க வைக்கணும். ஓகேவா? எங்க வைக்கணும்? அங்கதான் வைக்கணுமா? இங்க வைக்கக்கூடாது. சரியா? சரி, நீங்க எங்க வைக்கணும்? பக்கத்தில் வைக்கக்கூடாது. சரி, ஓகே. இந்த ரவுண்ட்ல முழு மதிப்பெண்ணை பெறுறோம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஓடுங்க ஓடுங்க. பசங்க ரொம்ப ஆர்வமா ஓடி இருக்காங்க. உள்ள டம்மு டிம்முன்னு சவுண்ட் வருது. யார் வரா? முதல்ல யார் வரான்னு பார்ப்போமா? முதல்ல யார் வரான்னு பார்த்துருவோம். ஒரே சவுண்டு கூன்னு இருக்க. நேரம் முடிய போகுது. இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. ஓடி வந்துட்டாரு. வந்துட்டோம்டா. ஆன்சர் தெரிகிற மாதிரி வைக்கணும். அடுத்து இன்னும் 15 செகண்ட் தான் இருக்கு. வேகம் வேகம். என்ன இது? முதல் வைக்கிறது யாரு? வைக்கணும்ல, அப்பதான் மதிப்பெண்ணு. அடுத்து யாரு? இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. இன்னும் 2 செகண்ட் தான் இருக்கு. பூம், முடிஞ்சிருச்சு. என்னாச்சு? வச்சுருவோமா? சரி, இங்க தானே. இன்னும் ஒருத்தர் வருவாரா வரமாட்டாரா? நம்ம போய் கண்டுபிடிச்சு கூட்டு வருவோமா? என்னஜி, எதுவும் வர ஐடியா இருக்கா? நபிகளாரின் இறுதி பேருரை நிகழ்த்திய நகரம் எது? சாம்சா. சம்ஸ் நகரம். சம்ஸ் நகரம் தேடிக்கார். அதனால தான் என்ன பண்ணல, கிடைக்கல. சரி, ஓகே. உங்களுக்கான கேள்வி என்ன? குரானில் பெயர் கூறப்பட்ட வானவர்கள் எத்தனை பேர்? என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? குரானில் கூறப்பட்ட வானவர்கள் எத்தனை பெயர்? 7வது வானன் எடுத்துட்டு வந்திருக்காரு. அடுத்து, ஜின்கள் எதனால் படைக்கப்பட்டனர்? நெருப்பு. நெருப்பால் படைக்கப்பட்டான். ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டனர். ஹாரூத் மாரூத் என்பவர்கள் யார்? என்ன 2 ஆண்டுகளா? என்ன இது? ஹாரூத் மாரூத் யாருன்னா 2 ஆண்டுகள்ன்றாங்க. ஹாரூத் மாரூத் யாரு? மாத்தி எடுத்துட்டு வந்தீங்களா அவசரத்துல? சரி, சரியான பதில் என்ன? இந்த பாலை எடுத்துட்டு பார்த்தா தெரியும். கேப்டன் தெரிகிறாரா? அந்த டீமுடைய கேப்டன் இவர் தான். டீம் கேப்டன் ஓடி போய் வேகமா எடுத்துட்டு வந்துட்டாரு. அடுத்து யாரு? முஸ்லிமின் அடையாளம் எது? முஸ்லீம் அடையாளம் எது? தொழுகை. கரெக்டாக தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனால் கொஞ்சம் கடைசியாக வந்துட்டார். தப்பான ஆன்சரை எடுத்துருவோமா?
2 ஆன்சரும் தப்பு. குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட வானவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொன்னா 3 பேர். குர்ஆனில் கூறப்பட்ட வானவர்கள் பெயர் 3. 1 ஜிப்ரில், மீகாயில், மாலிக். அவ்வளவுதான். சரியா? இந்த 3 பேர் தான் குர்ஆன்ல அல்லாஹ் பேர் கூறப்பட்ட வானவர்கள். என்ன பேரு? ஜிப்ரீல், மீகாயில், மாலிக். ஓகே, அதான் சரியான பதில். அடுத்து நீ சீக்கிரமா வந்தாலும் சரியா தேர்ந்தெடுத்துட்டு வரல. அடுத்து நபிகளார் இறுதி பேருரை நிகழ்த்திய நகரம் எது? சம்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா என்ன நகரம்? மக்கா. மக்கா தானே? அங்கதானே இறுதி பேருரை நிறுத்தினாங்க. கரெக்டா? சரியா ஜி? கம்ப்யூட்டர் ஜி, லாக். அடுத்து ஜின்கள் எதனால் படைக்கப்பட்டனர்? நெருப்பால் படைக்கப்பட்டனர். கரெக்டாக எடுத்துட்டாங்க. முஸ்லீமுடைய அடையாளம் என்ன? தொழுகை. அதான் அடையாளம். அதை விட வேற என்ன அடையாளம் இருக்கு? அதான் முதன்மையானது அப்படின்னு சொல்லி அதையும் தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க. முதன்மையாக எந்த அணியினர்? அல் அஹ்ராஃப் அணியினர் முதன்மையாக வந்துட்டாங்க. கரெக்டான பதிலையும் எடுத்துட்டு வந்ததுனால 100 மதிப்பெண்ணை பெறுறாங்க. இந்த ரவுண்ட்ல, இந்த சுற்றுல 100 மதிப்பெண்ணை பெறுறாங்க. அதே மாதிரி அவங்க அணி பேர் என்ன? கலம். அல் கலம். சரியான ஆன்சர் எடுத்துட்டு வந்திருந்தாலும் கடைசியா வந்ததுனால 40 மதிப்பெண்ணை பெறுறாங்க. அவங்க பாலை போட்டு உட்காருங்க. இரண்டாவதாக வந்த அணியினர் அல் கலம் அணியினர் 80 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க இந்த சுற்றுல. அடுத்து வாங்க, உங்களுக்கான நம்பரை தேர்வு செய்யுங்க. அல் கலம் வாங்க. அல் கலம் உங்களுக்கான நம்பரை தேர்வு செய்யுங்க. 20. அடுத்து ஒலி அந்நூர். சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. 9. அடுத்து சொல்லுங்க. 19. 19. நாங்க அடுத்து உங்களுக்கு சொல்லுங்க. இந்தாங்க இருக்கா? 12. உங்க சொல்லுங்க. 11. பார்த்தாச்சா? ரெடியா இருக்கீங்களா? லாஸ்ட் யாருக்கு? அல் புருஜ். நீங்க சொன்னீங்கன்னா கிளம்பிடலாம். டிஸ்கஸ் பண்ணுங்க, மசூரா பண்ணிட்டு வாங்க. சரியா? என்ன ஆன்சர்னு மசூரா பண்ணிக்கோங்க. யார் போறான்னு முடிவு பண்ணிக்கோங்க. என்ன கேள்வியை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. யார் போறான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஏற்கனவே போறவங்க போக கூடாது. போகாத நபர்கள். சரியா? போகாத நபர்கள் யாரு? முடிவு பண்ணியாச்சா? ரெடியா? ஸ்டார்ட். வாங்க வாங்க வைங்க, முன்னாடி வைங்க. வாங்க, உங்களுக்கான இடத்துல வைங்க. ஓடு நீ தான் எப்படியும் உனக்கு ஆப்ஷன் வரும். வைங்க. அச்சாச்சு. கேள்வியெல்லாம் தெரியுமா? கேள்வியெல்லாம் பார்த்தாச்சா? ரெடியா? போலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. நீ என்ன சொன்னாலும் நாங்க ஸ்பீடு ஓடுறாங்க. உங்களுக்கு தடுக்க முடியாது போது தெரியுத. கண்டுபிடிச்சிடுவாங்களா? இந்த முறையாவது நம்ம வெற்றி பெற்றுவோமா? முன்னணியில் வந்துடலாமா? இன்ஷா அல்லாஹ். எங்க அணியினர் போய் எடுத்துட்டு வந்துருவாங்கன்ட்டு உறுதியா இருக்காங்க. வந்துட்டோம். அடுத்து 20 செகண்ட் தான் இருக்கு. யார் அங்க இருக்கா? வந்துட்டாரு. வாங்க. வை சீக்கிரம் வை. ஆன்சர் எடுத்துட்டு வந்தா வைக்கணும். உங்க இடத்துல வைக்கணும். இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. யார் வர்றது? அவங்க இடத்துல வைக்கணும். அவர்தான் போகணும். டைம் முடிஞ்சிருச்ச. வைங்க. உங்களுக்கான ஆன்சர் என்ன? மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொண்ட சமுதாயம் எது? தண்ணீர்னு எடுத்து வந்திருக்கார். நல்லவர்களின் பதிவேட்டின் பெயர் என்ன? ஜின்களை
அல்லாஹ் யாருக்கு வசப்படுத்தி கொடுத்தான்? தந்தையின்றி பிறந்த நபி யார்? அல்லாஹ்வின் அர்ஷ் எதன் மீது இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி. அல்லாஹ்வின் அர்ஷ் எதன் மீது இருக்குன்னா 7வது வானத்தில்னு போட்டிருக்காங்க. சரியா? தேடி பார்த்துருக்காரு. ஆனால் ஆன்சர் அவர் எடுத்துகிட்டு வந்ததுனால இவர் வேற ஏதாவது 7வது வானத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாப்ல. அல்லாஹ்வின் அர்ஷ் எதன் மீது இருக்குன்னா தண்ணீர் மீது இருக்கு. சரியா? அப்போ இது தவறு. தந்தையின்றி பிறந்த நபி யார்? ஈசா. தந்தையின்றி பிறந்த நபி யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். சரியா? ஜின்களை அல்லாஹ் யாருக்கு வசப்படுத்தி கொடுத்தான்? சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தான். நல்லவர்களின் பதிவேட்டின் பெயர் என்ன? பதில் என்ன? மசீஹ். உங்க அணியினர் சொல்லுங்களா? மசூரா பண்ணீங்களா? சொல்லுங்க. நீங்க சொல்லி விட்டது அதானா? சொல்லி விட்டதை எடுத்துட்டு வரலையோ? நீங்க என்ன சொல்லி விட்டீங்க? நான்லையா? லாம். லாம்ல ஆரம்பிச்சு நூன்ல முடியும்னு சொல்லி விட்டீங்களா? அரபியில இருக்குன்னு சொல்லிட்டீங்களோ? தமிழ்ல என்ன சொன்னீங்க? இதுல அவர் தமிழ்லேயும் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எழுதி கடைசி எழுதின்னு சொன்னதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டார். வேற ஒன்றும் இல்லை. சரி, இது தவறான பதில். மலைகளை குடைந்து வீடுகள் அமைத்து கொண்ட சமுதாயம் எது? தண்ணீரா? அது சமுதாயமா? என்ன இது? அது குடிக்கிறதுக்கு தானே. தாகம் எடுத்தா குடிக்கலாம், குளிக்கலைன்னா குளிக்கலாம். சரி, தண்ணீர் என்பது தவறான பதில். சரிங்களா? மலைகளை குறைந்து வீடுகளை அமைத்த சமுதாயம் என்ன? சமூது சமுதாயம். கரெக்டா? நல்லவர்களின் பதிவேட்டின் பெயர் என்ன? இல்லியூன். என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? மசி. இல்லியூன் தான் சரியான பதில். சரியா? இப்ப இந்த சுற்றுல மதிப்பெண்களை வெற்றி பெற்றது யாருன்னா ஒளி நட்சத்திரம் அணியினர், அல் அஹ்ராஃப் அணியினர் முதன்மையாக வந்து 100 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. இரண்டாவதாக தந்தையின்றி பிறந்த நபியின் பெயர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று எடுத்துட்டு வந்துட்டு 80 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. பாலாங்க போட்டுட்டு போயிருங்க, போய் உங்க இடத்துல உட்காருங்க. அடுத்து வாங்க. அல் புருஜ் சொல்லுங்க. 14. 14. அடுத்து உங்களுக்கு 18. 18. அடுத்து வாங்க. சிகரங்கள் சொல்லுங்க. 13. 13. அடுத்து சொல்லுங்க. 17. 17. இருக்கிறது 15 தான். சரியா? வச்சுங்க. மசூரா பண்ணுங்க. உங்களுக்கு நான் மசூராவுக்கு நான் டைம் ஸ்டார்ட். பார்த்தாச்சா? முதன்மையாக வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம். வாங்க, மசூரா பண்ணி ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா வந்துடலாம். ஆன்சர் தெரிஞ்சால் வந்துடலாம். அங்கே அவங்க இடத்துல வைங்க. கேள்வியை பார்த்தாச்சா? டீமில் மசூரா பண்ணியாச்சா? ஆன்சர் தெரியும். அப்படி நில்லுங்க. ரெடியாக நில்லுங்க. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. 1 2 3க்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை. சரியான பதில் வந்துருமா? வந்துட்டாரு. எந்த அணி? இவர் வந்த அணி யாரு? எந்த அணி வந்திருக்காங்க? டைம் இன்னும் 15 செகண்ட் தான் இருக்கு. விரைவா வாங்க, சீக்கிரம். மூன்றாவது. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. வெளியே வர ஐடியா இருக்கா? அவரை பாருங்க, தூங்கிட்டாரா? டைம். இன்னும் ஒருத்தரை போய் தேடி கண்டுபிடிக்கணும் போல தெரியுது. உள்ள மாட்டிக்கிட்டாரு. எடுக்கலையா? போதும், முயற்சி பண்ணோம், கிடைக்கல. என்ன ஒரு அல்லாஹ் நான்னது, அவ்வளோதானே. அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? சரி, ஓகே.
நரகவாசிகளின் நெருப்பு உணவு எது? நெருப்பு. பிறந்த குழந்தைக்கு எத்தனை ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும்? 2 ஆண்டுகள். புனித மாதங்களில் அல்லாஹ் எதை தடை செய்துள்ளான்? காதியானியை தடை செய்திருக்கானா? அவங்கள உள்ளே விடக்கூடாது, அவங்களை துரத்தி அடிக்கணும். எதுவுள்ள தடை செய்யப்பட்டாச்சு அவையில். சரி, அனைத்து மனிதர்களின் தந்தை யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பதிலாம் கரெக்டாக தெரியுதுங்க. ஆன்சர் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்க முடியல. ஆன்சர் இருக்கா இல்லையாங்க? இருந்துச்சா? இருந்துச்சு. அவங்களாம் பார்த்துருக்காங்களே. எங்க இருந்துச்சுன்னு தான் தெரியல, ஒழிச்சு வச்சுட்டாங்க. நம்மளுக்கு சதி நடக்குது, ஏதோ ஒரு சதி நடக்குது, ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் தெரியுமே. சரி, அடுத்து யாருடைய 2 கைகள் நாசமாகிவிட்டன? யாருடைய கைகள்? கெட்ட மனிதருடைய கைகள் நாசமா போட்டாங்க அப்படின்னு இருக்காங்க. கிடையாது. எடுத்துருவோமா? காதியானி என்பது தவறு. அடுத்த கையில் வச்சுக்கோங்க. இதை யாரு? கெட்ட மனிதர் கை எப்படிங்க? நரகவாசிகளுடைய உணவு நெருப்பு. கையில் பிடிங்க. அதான் மசோலா பண்ணீங்களா? வேற யாருக்கு தெரியும்? வேற யாருக்கு தெரியுமா? அணி என்ன? உங்க அணி என்ன? அன்னூறு. என்ன சொல்லி விட்டீங்க? என்ன சொல்லி விட்டீங்க? கள்ளிச்செடின்னு சொல்லி விட்டேன். நெருப்பு தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. என்னத்த சொல்ல? கள்ளிச்செடியே காணோம். சரி, நெருப்பை தூக்கிட்டு வந்துருவோன்னு தூக்கிட்டு வந்திருக்காப்புலங்க. ஏதோ கிடைக்கிறது, நெருப்பு சாப்பிட முடியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டார். அடுத்து உங்களுக்கு என்ன? புனித மாதங்களின் அல்லாஹ் எதை தடை செய்துள்ளான்? யார்? உங்க அணி பேர் என்ன? அல் அஹ்ராஃப். சிகரங்கள். என்னங்க சொல்லி விட்டீங்க? எதுவுமே சொல்லல, தெரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டானா? எல்லாம் தெரியுண்டா அப்படின்ட்டு ஓடி இருக்கிறான். சரி, தப்பு. அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம். கண்டுபிடிக்க முடியல அவரால், பாவம். யாருடைய 2 கைகள் நாசமாகிவிட்டன அப்படின்னா அபூல் லஹபுடைய கைகள் நாசமாகிவிட்டன. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல. அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் எடுத்துட்டு வர முடியல, அதான் கஷ்டம். அடுத்து புனித மாதங்களில் அல்லாஹ் எதை தடை செய்துள்ளான்னா போரை தடை செய்துள்ளான். சரியா? போரை தடை செய்துள்ளான். பிறந்த குழந்தைக்கு எத்தனை ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும்? 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்று கரெக்டான பதிலை தேர்ந்தெடுத்திருந்திருக்காங்க. அல் ஃபதக் அணியினர் சரியான பதிலை தேர்ந்தெடுத்திருந்திருக்காங்க. 100 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. நரகவாசிகளின் உணவு எது? ஜக்கும். ஜக்கும் தான் இந்த சுற்றுல வெற்றி அணியினர் வெற்றி பெற்றிருக்கிறார். 100 மதிப்பெண்ணர். பால போட்டு உட்காருங்க. சரியான விடையை தேர்ந்தெடு என்ற சுற்றுல அல்கலம் அணியினர் 160, அன்னூர் அணியினர் 180, அல் அஹ்ராஃப் 260, அல் ஃபதக் அணியினர் 150, அல் புருஜ் அணியினர் 0. கடந்த மதிப்பெண்ணும் இந்த சுற்றுல உள்ள மதிப்பெண்ணையும் சேர்த்து அல்கலம் அணியினர் 290 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க. அன்னூர் அணியினர் 210 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார். அல் அஹ்ராஃப் 350 மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றனர். அல் ஃபதக் அணியினர் 180, அல் புருஜ் அணியினர் 90 மதிப்பெண்ணை பெற்று இந்த சுற்றுல முதன்மையாக இருக்கக்கூடியவங்க அல் அஹ்ராஃப் 350 எடுத்து ரொம்ப பாயிண்ட் அதிகமாக போயிட்டாங்க. அடுத்து அல்கலம் 290, அடுத்து 3ஆவதாக அன்னூர் இருக்கிறாங்க. 4வது 5வது இடத்தை அல் ஃபதகும் அல் புருஜும் இருக்கிறாங்க. அடுத்த சுற்று. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.